அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம வந்து இப்போ மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாலும் முதுகு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் உங்கள் ஆர்மும் சரி, உங்கள் பாதமும் சரி, உங்கள் தொடையும் சரி, இது எல்லாமே ரெஸ்டடாக இருக்கணும். குறிப்பாக இது வந்து காலேஜ்லேயோ ஆஃபீஸ் கோயஸ்க்கோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டிப். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரும்போது உங்கள் ஆர்மும் கை வெயிட் தொங்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அந்த நெக்கில் இருக்கிற நர்வ்ஸ்லாம் புல் பண்ணிட்டு இட் கேன் காஸ் அ டிஸ்கம்ஃபர்ட்டுங்க. அதாவது 30 நிமிஷம் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஒரு ஆக்டிவிட்டியில் என்காஜ் ஆயிருக்கீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கும். இட் கேன் பி அ வாட்டர் பிரேக், டாய்லெட் பிரேக்காக இருக்கலாம், ஃபோன் பேசலாம், யூ கோ டு சம் அதர் ரூம், சேஞ்ச் போஸ்டர், இல்லை நின்றுட்டு பண்ணீங்க. பட் டேக் அ பிரேக், மூவ் யுவர் நெக் அண்ட் மூவ் யுவர் பாடி ஜென்ரலி அவே ஃப்ரம் யுவர் சிட்டிங் போஸ்டர். ஸோ ரொம்ப குனியும் போது யூ புட் அன்டியூ ஸ்ட்ரெஸ் ஆன் யர் நெக் அண்ட் மசில்ஸ். ஸோ அதை நேராக பார்க்கும்போது தான் யூ கெட் மோர் கம்ஃபர்ட்டுங்க. ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு ஹேவ் எதர் புக் ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேப்டாப் ஸ்டாண்ட் இருக்கலாம். டெஸ்க்டாப் பொறுத்த மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை. யூஸ்வலி டெஸ்க்டாப் வந்து உங்கள் ஐ லெவலில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் வெல் பேலன்ஸ் ஃபார் தட் ஆக்சுவலி. வணக்கம் நண்பர்களே. எக்ஸாம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ படிக்கிற மாதிரி பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நெக் பெயின், பேக் பெயின் இந்த மாதிரி வேகா ஒரு பவுனி பெயின்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ நம்ம பசங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சடன் ராங் போஸ்டரில் படிக்கிறனால அவங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் நெக் பெயின், பேக் பெயின் வருது. உதாரணத்துக்கு ஒரு புக்கை படிக்கும்போது ரொம்ப குனிஞ்சு படிக்கிறது. அண்ட் இப்போ நிறைய நம்ம சிஸ்டம் பேஸ்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் படிக்கும்போது. ஸோ லேப்டாப்பையோ, ஐபேடையோ, மொபைல் ஃபோனையோ பார்த்து படிக்கும்போது தே பெண்ட் அ லாட். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நெக் ஸ்பாஸமும் அது ரிலேட்டடான சர்விக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அப்கமிங்காக இருக்குதுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வி ஆர் சீயிங் மோர் லைக் முன்னாடி வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் லைக் ஒரு 35 ஒரு 30 to 40 வச்சுக்கோங்க. அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறது தான் ப்ரிடாமினென்ட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தோட ஃபேஸ் பண்ணும். பட் இன்னைக்கு வி ஆர் சீயிங் மச் யங்கர். இன்ஃபேக்ட் ஒரு 8th to 12th படிக்கிற பசங்க நிறைய பேர் இப்போ பேக் பெயின் அண்ட் நெக் பெயினோட வராங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். இதை பண்ணும்போது வி கேன் அவாய்ட் எனி சார்ட் ஆஃப் பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்டுங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிற பசங்களோ இல்லை காலேஜ் போகிற பசங்களோ இருந்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் 6 to 8 hours ஸ்கூல்லையோ காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்பயே அவங்க குனிகிறாங்க, பெண்ட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் அவங்க போர்டை நேராக பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு. பட் வீட்டில் ஒரு 3 to 4 hours அவங்க படிக்கும்போது குனியும் போது தே கெட் அ லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். ஸோ குறிப்பாக அவங்க என்ன மாதிரி சிம்டம்ஸோட இருப்பாங்கன்னா இனிஷியலாக வந்து கழுத்து வலியாக இருக்கலாம், இல்லை கீழ் முதுகு வலியாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் கை மரத்து போகிறது, நம்னஸ் ஆகிறது, இல்லை தலைவலி வருது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இட் கேன் மேனிஃபெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸில் நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சிட்டிங் போஸ்டர் தாங்க. பெஸ்ட் இஸ் டு இன்வெஸ்ட் இன் ரைட் ஸ்டடி டேபிள் அண்ட் டெஸ்க். ஸோ ஒரு நல்ல சேரில் அவங்க நல்ல சப்போர்ட்டடாக பேக் சப்போர்ட்டடாக இருக்கணும். அண்ட் செகண்ட்லி அவங்க அந்த சேர் வந்து ஸ்லைட் பண்ணி அந்த டேபிள் பக்கத்தில் இருந்துட்டு ஒர்க் பண்ணுறது would be பெட்டர். செகண்ட் திங், நீங்கள் அந்த விஷன் நீங்கள் பார்க்குற எதர் மானிட்டராக இருக்கலாம், இல்லை புக்காக இருக்கலாம், அதுவும் உங்கள் கண்ணு ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ ரொம்ப குனியும் போது யூ புட் அன்டியூ ஸ்ட்ரெஸ் ஆன் யர் நெக் அண்ட் மசில்ஸ். ஸோ அதை நேராக பார்க்கும்போது தான் யூ கெட் மோர் கம்ஃபர்ட்டுங்க. ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு ஹேவ் எதர் புக் ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேப்டாப் ஸ்டாண்ட் இருக்கலாம். டெஸ்க்டாப் பொறுத்த மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை. யூஸ்வலி டெஸ்க்டாப் வந்து உங்கள் ஐ லெவலில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் வெல் பேலன்ஸ் ஃபார் தட் ஆக்சுவலி. செகண்ட், சிட்டிங் அப்ரைட். ரொம்ப ஸ்லவுச் பண்ணாதீங்க, குனியாதீங்க. ஸோ உட்காரும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த பேக் ரெஸ்ட் நல்லா இருந்தாலும் கூட யூ டோன்ட் கோ டு தி எண்ட் ஆஃப் தி சேர். நீங்கள் நல்லா முன்னாடி உட்காந்து சாஞ்சிட்டு தான் படிப்பாங்க. ஸோ அதனால கூட ஒரு கீழ் முதுகில் ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நாளடைவில் அது வந்து ஒரு சீரியஸ் பெயினாக கூட மாறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் ஒரு சேர் இருந்ததுன்னா நல்லா அதை டேபிள் பக்கத்தில் புல் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் முதுகு படுற மாதிரி ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சின்ன பசங்களாக இருக்காங்க, அவ்வளோ தூரம் போக முடியலன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பில்லோவோ ஒரு சாஃப்ட் குஷனோ அதாவது நீங்கள் அந்த நடுவில் வச்சிட்டிங்கன்னா அவங்க உட்காரும்போது அதில் ரெஸ்ட் ஆகலாம். இல்லை எனக்கு ஆப்ஷன் இல்லை, எனக்கு டேபிள் தான் இருக்குது, பின்னாடி சாயிற மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டேபிளை செவுத்தை ஒட்டி வச்சுட்டு செவுரை நீங்கள் ஒரு பேக் ரெஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து போஸ்டர். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விச் கேன் பி கரெக்டட். ஸோ நீங்கள் உட்காரும்போது நான் சொன்ன மாதிரி ஸ்லோச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் டிப் என்னன்னா ஒரு ஒரு 20 minutes ஒரு 30 minutes வந்து ஒரு டீப் பிரெத் இருங்க. ஆட்டோமேட்டிக்லி நம்ம டீப் பிரெத் பண்ணும்போது நம்ம டீப் பிரெத் பண்ணும்போது பிகம் எரெக்ட் அண்ட் அலர்ட் ஆக்சுவலி. ஒரு மாதிரி பிரிஸ்காக நேராக உட்காருவோம். அப்படி பண்ணும்போது வி பிகம் ஸ்ட்ரெயிட் அண்ட் த போஸ்டர் இஸ் கரெக்ட். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம வந்து இப்போ மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாலும் முதுகு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் உங்கள் ஆர்மும் சரி, உங்கள் பாதமும் சரி, உங்கள் தொடையும் சரி, இது எல்லாமே ரெஸ்டடாக இருக்கணும். குறிப்பாக இது வந்து காலேஜ்லேயோ ஆஃபீஸ் கோயஸ்க்கோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டிப். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரும்போது உங்கள் ஆர்மும் கை வெயிட் தொங்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அந்த நெக்கில் இருக்கிற நர்வ்ஸ்லாம் புல் பண்ணிட்டு இட் கேன் காஸ் அ டிஸ்கம்ஃபர்ட்டுங்க. அதே மாதிரி உங்கள் தொடையோ பாதமோ ரெஸ்ட் ஆகலைனாலும் தட் கேன் ஆல்சோ காஸ் அ லாங் டர்ம் ஒரு டயர்ட்னஸ், ஒரு சோர்னஸ் இருக்கும். அது எண்ட் ஆஃப் தி டே வில் பிகம் டயர்ட் அண்ட் ஃபெட்டிக். ஸோ பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா
லைட்டிங்க. ஸோ லைட் வந்து ஐடியலி பெர்ஃபெக்ட்லி மேல இருக்கிறது பெட்டர். உங்க உங்க தலைக்கு பின்னாடி இருந்தா கூட உங்க போஸ்டர் மாறலாம். இல்ல ரொம்ப அது ஷேடோ விழுந்தாலும் யூ கீப் பெண்டிங் அண்ட் நாட் ரைட் பொசிஷன்ல உட்கார்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டிங் கரெக்ட்டா இருக்கும்போது, நம்ம அந்த பெண்ட் பண்றதில்ல, ஸ்லௌச் பண்றதில்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கோம். ஸோ வீல் பி ஏபிள் டூ வொர்க் இன் தட் பொசிஷன் ஃபார் லாங் டியூரேஷன். அண்ட் ஃபைனலி 30:5 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 30 நிமிஷம் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு ஒரு ஆக்டிவிட்டில என்கேஜ் ஆயிருக்கீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இட் கேன் பி எ வாட்டர் பிரேக், டாய்லெட் பிரேக்கா இருக்கலாம். ஃபோன் பேசலாம். யூ கோ டூ சம் அதர் ரூம், சேஞ்ச் போஸ்சர் இல்ல நின்னுட்டு படிங்க. பட் டேக் அ பிரேக், மூவ் யுவர் நெக் அண்ட் மூவ் யுவர் பாடி ஜெனரலி அவே ஃப்ரம் யுவர் சிட்டிங் போஸ்சர். அண்ட் அது கூட சேர்த்து நீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். பேசிக் ஸ்ட்ரெச், கழுத்து ஸ்ட்ரெச் பண்ணலாம், பேக் ஸ்ட்ரெச் பண்ணலாம், ஆர்ம்ஸ் ரொட்டேட் பண்ணலாம். சிம்பிள் சிம்பிள் திங்ஸ். ஒரு பாடி வந்து ஒரே பார்ட்ல ரொம்ப நேரம் இருக்கும்போது தான் அந்த ஃபெட்டிக் அண்ட் டயர்ட்னஸ் வருது. ஸோ இஃப் யூ கீப் ஆன் மூவிங் இட் டசன்ட் ஹேப்பன் இன் தட் வே. ஸோ இதெல்லாம் பண்ணலன்னா என்ன டாக்டர் ஆகும்னா, நாட் டூ ஸ்கேர் பட் டூ அவேர். ஆ நெக் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்க் ப்ராப்ளம் கலக்கையில சொல்லுவோம். ஸோ நெக்ல டிஸ்க் ப்ராப்ளம் வரலாம், முதுகுல வரலாம். ஸோ நாளடைவில அது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் பெயினா தீரா பிரச்சனையா இருக்கும். நீங்க பிசியோதெரபிஸ்ட் போற மாரி இருக்கும். டாக்டர் கிட்ட போற மாரி இருக்கும். மெடிகேஷன்ஸ் எடுக்கிற மாரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணிட்டோம்னா, அவங்க புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். டெஃபினெட்லி இட் ஹஸ் ஷோன் அ சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மென்ட். இது பேர் தான் ஆஃபீஸ் எர்கோனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃபீஸ்ல ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி அந்த சேரோ, டெஸ்க்கோ பிரிப்பேர் பண்ற ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, தே ஃபவுண்ட் த புரொடக்டிவிட்டி இஸ் மச் பெட்டர் தேன் விச் இஸ் நாட் ஆக்சுவலி. ஸோ நீங்க ஒரு 3 ஹவர்ஸ் படிச்சா கூட இல் பி மோர் எஃபெக்டிவ். ஒரு 5 மணி நேரம் படிச்சு டயர்ட் ஆகி வலியோட படிக்கிறத விட, திஸ் இஸ் மச் மச் பெட்டர். ஸோ யுவர் புரொடக்டிவிட்டி வில் ஆல்சோ இம்ப்ரூவ். ஸோ இந்த மாரி உங்க வீட்ல, இல்ல உங்க தெரிஞ்சவங்க வீட்ல யூ ஹேவ் சம் கிட்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் பேக் பெயின், நெக் பெயின் ஆர் தே ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபிள் வித் தேர் போஸ்டர்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கிரியேட் அன் அவேர்னஸ். தேங்க் யூ.